மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள் என்பதே பாடம் முடிந்தது.
விண்ணமுதம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அவருடைய வீட்டிற்கு முன்னே ஒரு பலாமரம் இருந்தது. அந்த பலாமரத்திலே நிறைய பலாய்க்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவர் தன்னுடைய வீட்டிற்கு வெளியே இருந்த போது ஒரு பிச்சைக்கார மனிதன் அவருடைய வீட்டிற்கு வந்தான். அந்த நண்பரை பார்த்து, எனக்கு பிச்சை தாருங்கள் என்று கேட்டான். அப்போது என்னுடைய நண்பர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், நீ ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுப்பதிலும் பார்க்க நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன். அந்த வேலையின் அடிப்படையிலே நீ பணம் சம்பாதிக்க முடியுமா என்று பார். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு சாக்கை, ஒரு பேக்கை, பெரிய சாக்கை கொண்டு வந்தார். அதிலே அந்த மரத்திலிருந்து ஒரு 5 பலாக்காய்களை வெட்டி அந்த சாக்கிலே போட்டு அந்த சாக்கை அந்த பிச்சைக்கார மனிதரிடத்திலே கொடுத்து, இதோ நான் உனக்கு 5 பலாக்காய்கள் தந்திருக்கிறேன், அதை வெளியே கொண்டு போய் நீ விற்று அந்த விற்று வருகிற பணத்திலே 50% உனக்கு 50% எனக்கு என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த மனிதன் அவர் சொன்னதற்கு சரி என்று சொல்லி அந்த சாக்கு மூட்டையை 5 பலாக்காய்களுடன் எடுத்து போனார். ஒரு 45 நிமிட நேரத்திலே அந்த மனிதர் திரும்பவும் என்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு வந்தார். வந்து சொன்னார், ஐயா, நீங்கள் தந்த 5 பலாக்காய்களையும் நான் விற்றுவிட்டேன். நீங்கள் சொன்னது போல 50% எனக்கு, இதோ உங்களுக்குரிய மிகுதி 50% என்று அவரிடத்திலே பணம் கொடுத்தார். அப்போது அந்த நண்பர் சொன்னார், எனக்கு இந்த பணம் வேண்டாம், நான் உனக்கு இன்னும் 5 பலாக்காய்கள் தருகிறேன். உன்னுடைய 50%, நீ எனக்கு தருவதாக வைத்த 50%, இப்போது இன்னும் 5 பலாக்காய்கள் தருகிறேன். அதையும் கொண்டு போய் விற்று அதிலே வருகிற பணத்தை வைத்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா பார் என்று சொல்லி அந்த மனிதனை அனுப்பிவிட்டார். 1 மாதம் போனது, 2 மாதம் போனது, 3 மாதங்கள் போனது. என்னுடைய நண்பர் சொன்னார், ஒரு நாள் நான் வீதியிலே நடந்து போகிற போது அந்த பிச்சை கேட்டு வந்த மனிதர் ஒரு வண்டிலே மரக்கறிகளை வைத்து விற்று கொண்டிருந்தார். என்னுடைய நண்பரை கண்டபோது, ஐயா, நீங்கள் எனக்கு முதலிலே தந்த 5 பலாக்காய்களும் பிறகு தந்த 5 பலாக்காய்களையும் விற்று வந்த பணத்தை அடிப்படையாக வைத்து நான் இப்போது மரக்கறி வியாபாரம் ஒன்று நான் நடத்தி வருகிறேன். இப்போது நான் பிச்சை எடுக்கப் போவதில்லை. எனக்கு நாளாந்தம் இந்த வியாபாரத்திலே எனக்கு லாபம் கிடைக்கிறது என்று நண்பரை பார்த்து சொன்னதாக என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கதை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் ஏதாவது செய்வதாக இருந்தால் பெரிதாக ஏதாவது நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை நான் ஒரு லொத்தர் வாங்கினால், ஒரு லாட்ரி வாங்கினால், அதன் மூலம் எனக்கு மில்லியன் கணக்கான, லட்சக்கணக்கான டாலர்கள் எனக்கு கிடைத்தால் அதை வைத்து நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அல்லது எனக்கு ஏதோ ஒரு வகையிலே பெரிதளவு தொகை ஏதாவது எங்கேயாவது இருந்து கிடைத்தால் அதை வைத்து நான் ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். என்னிடத்தில் இருக்கின்ற சின்ன காரியங்களை பற்றி நாங்கள் யோசித்து பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை பற்றி ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். 5 அப்பங்கள் 2 மீன்கள், அதை வைத்து ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார் என்பது இந்த கதையின் அடிப்படை. அதுதான் அந்த கதை. அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் யாரோ அந்த இடத்தில் இருந்த ஒரு பையன் வைத்திருந்தான். அந்த பையனுக்கு ஒருவேளை அவனுடைய அம்மா, நீ இந்த இயேசு வருகிறார், அங்கே அநேகர் வருவார்கள், அவர் பேச போகிறார், அந்த கூட்டத்திற்கு போகிறாய், ஒருவேளை உனக்கு பசிக்கும் என்று சொல்லி அந்த உணவை கொடுத்து விட்டிருந்திருக்கலாம். அந்த பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் தான் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிறார்.
அப்போது இயேசு பேசி முடித்து விட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள், 5000 ஆண்கள், ஒருவேளை பெண்கள், பிள்ளைகள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சீடர்கள் எல்லோரும் ஒருவருடைய முகத்தை இன்னொருவர் பார்க்கிறார்கள். எப்படி இவ்வளவு தொகையான மக்களுக்கு உணவு கொடுப்பது, அதுவும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே எப்படி உணவு கொடுப்பது? அப்போது இந்த சின்ன பையன் தன்னிடத்தில் இருந்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுக்கிறான் சீடனிடத்திலே. இதை வைத்து இதிலே ஏதாவது செய்யலாமா என்று பாருங்கள். அந்த 5 அப்பமும் 2 மீனும் இயேசுவிடத்திலே கொடுக்கப்படுகிறது. இயேசு அதை ஆசீர்வதிக்கிறார். அதை அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தும் அந்த 5 அப்பமும் 2 மீனும் முடிந்து போகாமல் மிகுதியாகவும் இருந்ததாக நாங்கள் காண்கிறோம். ஏன் நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வைத்திருப்பது மிகவும் கொஞ்சம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அந்த கொஞ்சத்தை வைத்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த பையன் அப்படி நினைக்கவில்லை. நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த கொஞ்ச காரியத்தை ஆண்டவர் இயேசு மாற்றி அமைக்க வல்லவர். நாங்கள் வைத்திருக்கின்ற கொஞ்ச காரியங்களின் மூலம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாங்கள் அதை கொடுக்கும் போது அதை 5000 பேருக்கு பகிரக்கூடிய உணவாக அவர் மாற்றி அமைக்கிறார் என்று இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. இதை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் ஒரு கதை ஒன்று அழகாக இருக்கிறது. எலியா என்று பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. ஊரிலே அதிகமான பஞ்சம். அந்த எலியா என்ற தீர்க்கதரிசி ஒரு வீட்டிற்கு போகிறார். அந்த வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறார். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அவளிடத்தில் கொஞ்சம் மா இருக்கிறது. இப்போது அந்த பகுதி இப்படி போகிறது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதை எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாள் என்றார். ஒரு பெண்ணிடத்திலே கொஞ்சமா இருக்கிறது. அந்த கொஞ்ச மாவை வைத்து அவள் சாப்பிட்டு விட்டு பஞ்ச காலத்திலே இறந்து போகலாம் என்று நினைக்கிறாள். ஆண்டவருடைய மனிதர் ஒருவர் வருகிறார். அந்த கொஞ்சத்தை கடவுளிடத்திலே கொடு, கடவுள் அதை பல மடங்காக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய மனிதராகிய எலியா சொன்னதை கேட்டு அந்த பெண் அதே போல செய்கிறாள். அந்த பஞ்ச காலம் முடியும் வரை எலியா சொன்னது போல கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை, பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை என்பது போல அவள் திருப்தியாக சாப்பிடுகின்ற சம்பவம் நடைபெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில கொடைகளை கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன கொடைகளாக இருக்கலாம், எங்களால் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம். அவை சின்ன காரியங்கள் என்று நாங்கள் நினைப்பதினாலே அதை நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது. பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். அதனால் அந்த பெரிய காரியங்கள் நடக்காமல் போகின்ற நேரமெல்லாம் இந்த சின்ன காரியங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த கதை நமக்கு சொல்லி தருவதெல்லாம் நம்முடைய சின்ன காரியங்களை முழுமையாக நாங்கள் கடவுளுடைய கரத்திலே கொடுக்கின்ற போது, அது எதுவாகவும் இருக்கலாம். நான் ஒரு சிறிதாக ஜெபிக்கின்ற ஒருவராக இருக்கலாம், இன்னொருவருக்கு உதவி செய்கின்ற ஒருவராக இருக்கலாம், இன்னொருவர் வந்து வேதனையோடு இருக்கும்போது அவரோடு உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம், பாட்டு பாடக்கூடிய ஒருவராக இருக்கலாம், ஒழுங்குபடுத்துகின்ற ஆற்றல் உள்ள ஒருவராக இருக்கலாம். எத்தனையோ சின்ன சின்ன காரியங்கள், எனக்கு மட்டும் செய்ய தெரிந்த காரியங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிந்த அந்த சின்ன காரியங்களை அந்த சின்ன பையன் எப்படி கொண்டு வந்து, இதோ என்னிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது, இதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று சொன்னது போல நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுக்கின்ற போது
அந்த சின்ன காரியங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பது இந்த சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இப்படியான ஒரு சவாலுக்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வைத்திருக்கிற சின்ன காரியங்கள் என்ன? அவற்றை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முகமொன்று கண்டே கல்வாரி மலை மீதிலே உலகெங்கும் காணாத அன்பு என்னை தேடி புவி வந்த அன்பு. அன்பான முகமொன்று கண்டே கல்வாரி மலை மீதிலே உலகெங்கும் காணாத அன்பு என்னை தேடி போய் வந்த அன்பு. அன்பான முகமொன்று கண்டே. மகிமை வந்தவரே சாபமான என்னவே ஐஸ்வர்யம் இழந்து போனி செல்வந்தனாயாக்கிட காயங்களால் நிறைந்தி அன்பான முகமொன்று கண்டே. அன்பான முகமொன்று கண்டே. தேடி புவி வந்த அன்பு. அன்பான முகமொன்று கண்டே.